ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் பாத்திமா பர்கானை சந்திப்போம் வாருங்கள். வணக்கம் மேம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பி டீமாக இருக்க பாஜக எதுக்க காரணம் என்ன? முதல்ல பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத நான் ஏற்கலை. அதுதானே உங்களோட கேள்வியின் அம்சம். அதை நாங்கள் முழுமையாக ஏற்கலை. அதை முற்றிலுமாக நாங்கள் அருவருக்கிறோம். அது ஒரு பொய்யான வாதம். அது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் நரேட்டிவ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலத்துலேருந்தும் சரி, இல்லை பாஜக ஆட்சியும் அதிகாரத்துக்கும் 2014 சரி, தொடர்ச்சியாக மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டு முன்வைக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசையும் பாஜக அரசையும் திட்டமிட்டு இது மக்கள் விரோத கட்சி, இது மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறத அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் தமிழர் கட்சி ரொம்ப தீர்க்கமாகவும் வீரியமாகவும் எதிர்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அதுக்கு சான்றா வேணும்னா 2 விஷயங்களை சொல்கிறேன். எங்களுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார், யார் பாஜகவின் பி டீம் என்று. அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிங்க அப்படின்னா யார் உண்மையான பாஜகவின் பி டீம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எனக்கு தெரியும். ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? இன்னைக்கு என்ஐஏ ரைடு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் மீது பாயப்படக்கூடிய இந்த கொடிய ஒரு ஒரு வரைமுறையற்ற இந்த சட்டமே தன்னாட்சி, அண்ணாவின் பூமி, இல்லை அண்ணாவின் நாடு அப்படியெல்லாம் பேசக்கூடிய இந்த திமுக எப்படி தன்னுரிமையை விட்டு கொடுக்குது? என்னையே அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வரைமுறையற்ற ஒரு சட்டமாக நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அது தன்னாட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில், அது நம்மளுடைய உரிமைகளை என்ன சொல்றது, அழிக்கும் வகையில் ஒரு எண்ணெயை நம்மளுடைய மாநிலத்தில் ஒரு 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 விசாரணை பண்றாங்க அப்படின்னா அது நம்மளுடைய தன்னாட்சி தத்துவத்துக்கும் இல்லை இந்த சுயாட்சி கோட்பாடுக்கும் எதிரானதா இல்லையா? அதற்கான என்ன எதிர்வினை இன்னைக்கு அவ்வளவு அதிகாரம் படைத்தது யாரும் மாநில அரசு கேட்க வேண்டிய எதுவும் கேட்க, அது பாட்டிக்கும் போய் இது பண்ண. ஆனா தன்னாட்சின்ட்டு நீங்க சொல்றது அதுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இங்க மாநில அரசு கேட்கலன்ட்டு எப்படி குற்றச்சாட்டு சொல்லலாம்? இல்ல, தன்னாட்சி அண்ணாவின் பூமின்னு சொல்லக்கூடிய இவர்கள் தொடர்ச்சியாக சுயாட்சி கோட்பாடை முன்வைத்து அரசியல் களங்கள்ல நின்ன இவங்க ஒரு வார்த்தை இல்ல ஒரு குரல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவோ இல்ல குறைந்தபட்சம் இந்த அதிகாரத்துக்கு, இந்த என்ஐஏ சட்டத்துக்கு எதிராகவோ ஒரே ஒரு நபர், அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொறுப்பாளர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றிருக்கிறாங்க அப்படின்னா இல்ல. அப்ப வாய்மூடி இவர்கள் வரவேற்கிறார்கள் அப்படின்னா உண்மையான பாஜகவின் பி டீம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு புலப்படுது. ஒண்ணு. இன்னொன்னு, பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி ரொம்ப டிமானிட்டைசேஷன் தொட்டு, ஜிஎஸ்டி தொட்டு, இங்க இவர் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தது தொட்டு எல்லா இடத்துலையும் எதிர்வினையாற்றிருக்கிறதும், எதிர்கருத்துகள் பதிவு செஞ்சிருக்கிறதும், அறிக்கைகள் விட்டதும் எல்லாமே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களாக இருந்திருக்கிறார். ஏன் இந்த பல முறை சட்டங்கள் எல்லாம் வந்தது இல்லையா? பாபர் மசூதியின் தீர்ப்பு வந்த போது ஒரு தீர்ப்பு வந்தது. அப்போ கூட எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, இது வெறும் தீர்ப்பு தானே தவிர நீதி அல்ல அப்படிங்கிறது அவருடைய கருத்தை எதிர்வினையாற்றிருக்கிறார். அன்னைக்கு டிமானிட்டைசேஷன் வந்த போதும் அப்படிதான் சொன்னார். இது ஒரு குரோனிக் கேபிட்டலிசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, பணக்காரங்க ஆயிட்டே இருக்கலாம், ஏழைகள் ஏழை ஆயிட்டே தான் இருப்போம், அதை நோக்கி ஒரு கார்ப்பரேட் சுரண்டலான அரசியல் அமைப்பாகத்தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு நடந்துட்டு அப்படிங்கிறது அன்னைக்கு பாஜகவுடைய பி டீம் இல்லைன்றீங்க. ஆமா சார், இன்னொன்னு எடுத்துக்கலாம். நீங்க பாஜகவை அதிகமாக எதிர்ப்பதால் மத்திய அரசு என்னைய தூண்டி விடுதா? அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்காகவும் ஆன ஒரு அரசியலை முன்வைக்குது. வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லை, எப்படி ஒரு சீப்பின் பற்கள் சரிசமமாக இருக்குமோ அப்படி அனைத்து நபர்களுக்கும் சரிசமமான உரிமை கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கு. அது வெறும் மனிதர்களுக்கு அல்ல, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தேவையை இன்னைக்கு அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி களத்துல. அப்போ எங்களுக்கான வரலாறு பின்னாடி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ஆண்டுகளுக்கான வரலாறு இருக்கு. தமிழர்களுக்கான வரலாறு, எங்களுடைய தாய்நாடான தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இல்லை அங்க இருக்கக்கூடிய ஈழமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த ஆரிய கூட்டமாகத்தான் பார்க்கிறோம். அதனுடைய முழு வடிவமாகத்தான் இன்னைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இன்னைக்கு இருக்குது. தமிழகத்துல தமிழ் தேசியவாதி என்றாலே தனி நாடு கேட்பவருங்க,
அதான் அப்படி இல்ல ஒரு நான் சொல்லிடுறேன். கட்டமைப்பு இல்ல, இருக்கு. அந்த முன்னாடி ஒரு அவங்க இல்ல துப்பாக்கி முன்னாடி- கையேந்து அதனால தானே இல்ல, என்னையே இப்ப ரைடு அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் கிடைச்சதுனால தானே இப்ப உங்க ரைடு வந்தது. இல்ல முன்னாடி அது தப்பா சொல்ல முடியுமா? இல்ல முன்னாடி கேள்வியை நான் நிறைவு செய்யல. அப்போ தமிழ் தேசிய கோட்பாடு என்பது இன்னைக்கு முகிழ்ந்து வரும் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி என்பது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் ஆரியவாதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய உறுத்தலாகவும் நெருக்கடியாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அது இன்னைக்கு நேத்து இல்ல, அது RSS தொடங்கிய காலத்துல இருந்தே அவர்களுடைய நீண்ட கால திட்டமாக இங்க இருக்கக்கூடிய தொன்மை மிக்க பூர்வக்குடி மக்களையும் இங்க மண்ணின் மைந்தர்களையும் அப்புறப்படுத்துற வேலையும் இங்க வந்து வெறும் அந்த 3% தான் மொத்தமாக ஆள வேண்டும் என்ற கனவையும் நோக்கித்தான் அவர்கள் பயணிக்கிறாங்க. அன்னைக்கு இதே மாதிரி கருப்பு சட்டங்கள் ஏவி தமிழ் மக்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் ஒடுக்க நினைச்சாங்க. இடைப்பட்ட காலங்கள்ல கொஞ்ச நேரம் அவர்களுக்கான திட்டத்தை வகுக்கிறதுக்கான இடைவெளியாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக தேர்தல் வரும் காலங்களில் இன்னொரு 10 ஆண்டு அமைச்சா அவங்க நினைச்சது எல்லாத்துக்கும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 10 ஆண்டு தேர்தல் காலம் என்பது அவர்களுக்கு மிக அவசியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை சாத்தியப்படுத்துறதுக்கு எல்லா மாநிலங்கள்லையும் ஊடுருவது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு, தேவையா இருக்கு. அப்படிங்கும்போது எதை வைத்து வேணாலும் அரசியல் செய்வோங்கிறது பண்ணுவோங்கிறதுக்கான ஒரு நகர்வாகத்தான் நான் இன்னைக்கு என்ஐஏ சோதனையை பார்க்கிறேன். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எதுக்கு நீங்க இந்த என்ஐஏ சோதனையை பண்ணணும்? ஏன்னா நீங்க இந்த பின்புலத்தை பாத்தீங்க அப்படின்னா ஓமலூர்ல யாரோ 2 பேர் வந்து ஒரு நாட்டு துப்பாக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து குற்றவாளிகள்ங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சாட்சியமா இருக்கக்கூடிய ஒரு 7 நபர்களுக்கு மேல விசாரணை செய்யறோம் 160 CRPC சமன் விட்னஸ்க்கு அடிப்படையில அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேல நீங்க வந்து ஒரு சோதனையை மேற்கொள்றீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? 2 ஆண்டு காலம் இடைப்பட்டுருச்சு. அந்த ஓமலூர் அந்த 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 குற்றம் அப்படிங்கிறது 2022 நடந்தது. 2 ஆண்டு காலம் இடைப்பட்ட காலம் இருந்திருக்கு. அப்ப அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் மீது சோதனை செய்வதற்கான அவசியமும் தேவையும் என்ன வந்தது? முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்மளுக்கு அதே என்னையதான் சொல்லிடுறது. சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி 2ஆக உடைத்து புது கட்சி துவங்க போறோம் அப்படின்ட்டு செய்திகள் வருது. யாருங்க ஐயா சொன்னாங்க? என்ன இது செய்தித்தாள் சொல்லுது. எந்த செய்தித்தாள் சொன்னாங்க ஐயா? 2 செய்தி தினகரனும் தினமலர் சொல்லியிருக்காங்களே. அது அப்பட்டமான பொய்ன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் நிரூபணம் ஆயிடுச்சு. உள்ளக்க போய் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இல்ல அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்களாக இருக்கட்டும், இல்ல தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்களாக இருக்கட்டும், இல்ல அண்ணன் இசைமதிவாணனாக இருக்கட்டும், எல்லாருமே நேர்காணல் கொடுத்துட்டாங்க. அவங்க 1 மணி நேரம் காணொலி கூட போடுறதுக்கு தயாராயிட்டாங்க. அதுல அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் போட்டாங்க. உள்ள என்ன நடந்தது, என்ன பேசணும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க பேசிட்டாங்க. கூடுதலா சொல்ல போனா அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் நேத்து போய் முடிஞ்சுட்டு அவருடைய போனை கான்ஃபிஸ்கேட் பண்ணல. ஏன் அப்படின்னா நான் இன்னைக்கு நடந்த எண்ணெய் விசாரணை பத்தி முழுமையான ஒரு காணொலி போடணும், அதுக்கு என்னுடைய போன் மட்டும் அவசியமாக இருக்கு, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அப்போ அதுல இருந்து என்ன படுது அப்படின்னா நாங்க உண்மைவாதிகள், நேர்மையாளர்கள், எங்களுக்கு எந்த கரைகளும் நாங்கள் வந்து கரைப்படையாதவர்கள் அப்படிங்கிறத புலப்படுத்துற விதமா ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய காணொலிகள் மூலியமாவும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது அப்படி இருக்கும் போது தினகரும் தினமலரும் ஏதோ ஒரு செய்தியை போற போக்குல அடிச்சு விட்டது அப்படின்னா என்ஐஏ சொல்லுறதுனால தான் அவங்க போட்டிருக்காங்க. எந்த எண்ணெய் அதிகாரின்னு சொல்லுங்க. இல்ல எண்ணெய் அதிகாரி, ஆமா எண்ணெய் சொன்னதுனால தானே அது. எந்த எண்ணெய் அதிகாரி? ஒரு போனை கூட அவர்கள் வந்து திருப்பி உங்க கையில கொடுக்க மாட்டோம், இல்ல உங்களுக்கு ரிலீவிங் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நாங்க வந்து நேரடியாக தர மாட்டோம், அது கோர்ட்டுக்கு போய் தான் வரணும்னு சொல்லக்கூடிய என்ஐஏ ஆபீஷியல்ஸ் எந்த இடத்துல நாங்க இதை பத்தியெல்லாம் விசாரிச்சோம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அதிகாரி இப்படி கேட்டாங்க, இப்படி சொன்னாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு சொன்னாங்கிற தகவல் வந்து யார் அப்படிங்கிறத புலப்படுத்துங்க. அப்படியான எந்த கேள்விகளும் கேட்க உடன்பட்டு இருந்தவங்க யார் அங்க போய் நின்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்களோ அவங்களே வந்து வாக்குமூலம் சொல்றாங்களே எங்களுக்கு இதை பத்தின கேள்விகள் எதுவுமே வரல. அப்படிங்கும் போது நீங்க இஷ்டத்துக்கு ஒரு செய்தியை நீங்க பரப்புறீங்க அப்படின்னா அது எந்த வகையில உண்மையாகும், நியாயமாகும்? அதை பத்தி எந்த பணம் பத்தியோ இல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நீங்க வந்து பங்கம் விளைய வைக்கக்கூடிய உங்களுடைய ஆடியோஸ் கிளிப்ஸ் இருக்கு அப்படிங்கிற வகையிலோ எந்த விதமான இந்த மாதிரியான செய்திகளும் நடக்கல. சரி, இப்ப சாட்டை துரைமுருகன் சீமானுக்கு எதிராக கருத்துகள் முன்வைக்கிறான்ட்டு கருத்து இருக்கு. அந்த கருத்து பொய் கருத்து அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்க, அது வேணா நான் அது வேணா நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தலாம், இப்பவே பேசலாம். இல்ல உங்க கட்சிக்குள்ளேயே தகவல் பரவுதே. என்ன மாதிரி தகவல் பரவுது? சாட்டை முருகன் சீமானுக்கு எதிராக செயல்படுகிறார், கருத்து தெரிவிக்கிறார் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.
அது பேசுறதுனால தானே அந்த விஷயம் கசியுது. கசிய எப்போதுமே விடுறீங்க நீங்க. எப்போதுமே தலைமைக்கு நெருக்கமாக யார் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய உறுத்தலாகத்தான் இருக்கும். இன்னைக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகனை வந்து மிகப்பெரிய அளவுல எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் நம்புறாங்க. அவங்க வந்து அவங்க மேல ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கையும், அவங்க வந்து உண்மையாவே கட்சிக்காக பாடுபடுறாங்கிற ஒரு உந்து சக்தியும் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு நெருக்கமா இருக்கிறாருங்கும் போது மத்தவங்க எல்லாருக்கும் உறுத்துதோ என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மேல் யாராவது வெளியே வளர்ந்தால் அவர்களை வெளியேற்ற இப்படிப்பட்ட சதி செயல்கள் நடக்குதில்ல. ஏற்கனவே ராஜீவ்காந்தி இப்படிதானே நீங்க வெளியே அனுப்பிச்சீங்க. எப்படி வெளியில அனுப்பிச்சோம், எதுக்காக வெளியில அனுப்பிச்சோம், அதே மாதிரி தானே இப்ப சாட்டை துரைமுருகனை நீங்க குறி வைக்கிறீங்க. நாங்க குறி வைக்கல, குறி வைக்கிறவங்க கிட்ட போய் கேள்வி கேளுங்க. அப்படிதானே வருது. அதனால தானே இப்படி என்னையும் சொல்லுது. அதாவது இது எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு போறது. இப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலால போய் காலே வைக்கலன்னு சொல்றாங்க. நிலால போய் காலே வைக்கல. அதே மாதிரி பூமி வந்து உருண்டையே கிடையாது, ஸ்பியரே கிடையாது, ஸ்பெரிக்கலே கிடையாது, பூமி வந்து சதுரம் சொல்றாங்க. அது உண்மை நம்புறீங்களா? எது? பூமி வந்து ஸ்பெரிக்கல் கிடையாது, அது வந்து ஒரு சதுரம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்புறீங்களா? அது நம்பல. அதுவும் தான் ஒரு மீடியா பரப்புச்சு, முக்கியமான ஊடகங்கள் பரப்புச்சு. அப்படிதாங்க செய்திகள். அதாவது பல எப்பயுமே கதைக்கு எப்பயுமே ஒரு கட்சியில கதையில கத்திரிக்காய்க்கு கால் முளைக்கும் இப்படிப்பட்ட தகவல் கசிந்துதான் இருக்கும். கதையில கத்திரிக்காய்க்கு கால் முளைச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதைகளா தான் இருக்கு. இது உண்மையா என்ன அப்படிங்கறத உள்ளக்க இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். என்ன நடக்குது அப்படிங்கறது எங்களுக்கு தான் தெரியும். இவர் என்ன பண்றாரு, அந்த பக்கத்துல இருந்து என்ன அதிர்வுகள் வருது அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். சும்மா காழ்ப்புணர்ச்சியிலையும் இல்ல வெவ்வேறு என்ன சொல்றது, பெர்செப்ஷன். எல்லாருக்குமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல. அவங்க அப்படி நினைச்சிருப்பாங்களோ, இவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களோ, இவங்க இதை தவறா போய் கடத்திருப்பாங்களோ அப்படிங்கிற இந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல ஒவ்வொருவருக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஈகோவா பில்ட் ஆகி அது இவென்ச்சுவலா இப்போ எதுல முடியுது அப்படின்னா இந்த மாதிரி பிரிவினையில தான் வந்து முடியுது. அது களையப்படணும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பமா இருக்கு. என்னையும் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா சாட்டை முருகன் விசாரணைக்கு பிறகு என்னையை என்ன சொன்னாரு? என்னையை பத்தி தமிழக போலீஸை விட என்னை சரியாக நடத்தின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இருந்திருக்கலாம். ஏன்னா அனுபவப்பட்டவர் அவரா இருந்திருக்கும். அனுபவப்பட்டவர் அவர் தானே. பலமுறை வந்து பலமுறை காவல்துறையினால கைது செய்யப்பட்டவர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதே மாதிரி ஆமா, அதே என்ஐஏ மூலியம், அதே மாதிரி என்ஐஏ மூலியமாகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். இரண்டு பேரை பத்தியும் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நான் பர்சனலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே. குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அவர் என்ஐஏக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அதுக்கு பேர் என்ஐஏ ஆதரவு கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஆபீஷியல்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறதுக்கான ஒரு இதை தான் சொல்லியிருக்காரு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அதனால எனக்கு தெரியாது. அவர் பண்ணிருக்காரு, அவருக்கு தெரியுது, அது பதிவு செஞ்சிருக்காரு. அதுல இப்ப வந்து சீமான் வந்து ஒரு தீவிரவாதியாக என்ஐஏ சித்தரிக்க முற்படுது. அதுதான் திட்டமிட்ட ஒரு செயல்பாடுகள் நடக்குது. இந்த மாதிரியான ஒரு நாங்க வந்து தேச விரோதிகள், ஒரு ஃபேசிஸ்ட், ஒரு ரேசிஸ்ட், ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எங்களை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது திட்டமிட்ட ஒரு செயல்பாடுகளாகத்தான் நான் பார்க்கிறேன். அது கிடையாது அப்படிங்கறத தான் நாங்க தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். இது மாநில அரசு கியூ பிரான்ச் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க ஆராய்ஞ்சுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசையும் சேர்த்துதான் கண்டிக்கிறோம். இல்ல, நீங்க தவறு செஞ்சவன் யாரும் தவறுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. தவறு செய்தாதானே ஒத்துக்க முடியும். இல்ல யாருமே இல்ல. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு ஆதார குற்றச்சாட்டு இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த சிபிஐ, ஐபி, ரா, கியூ பிரான்ச்ல என்ன இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைட் ஆஃபீஷியல்ஸை வச்சு நடத்தக்கூடிய ஒரு துறை இல்லையா? அப்ப அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அதை எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டு வர அளவுக்கான ஒரு தன்மையும் ஒரு ஒரு ஆற்றலும் இருக்கும். நம்புறோமா அதை? அப்படி இருக்கும்போது உண்மை ஏதோ கண்டுபிடிச்சிட்டு போங்க, நாங்க தான் பயந்து அஞ்சு ஓடி போலையே, உங்களுக்கான விசாரணைக்கு நாங்க வந்து நிக்கிறோமே, நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து நிக்கிறோம், நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றோம், எங்கேயும் ஓடி ஒளியில எல்லா ஊடகங்களுக்கும் வெளிப்படையாக தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். நீங்க கூப்பிடுறீங்க, வரேன், அந்த மாதிரி 4 பேரை 4 இடத்துல கூப்பிடுறாங்க, போறாங்க, செய்திகளை பகிர்றாங்க. இதுல எங்க ஒளிவு மறைவு இருக்கு? அப்பனா நீங்க சொல்றீங்க மாநில அரசு எங்களுக்கு எந்த ஒரு இது வரைக்கும் எந்த ஆதரவு சொல்லல, எந்த இதுவும் சொல்றீங்க. அப்படின்னா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து உங்களுக்கு படித்துக்குதா என்னைய வச்சு? அதைதான் நாங்க திருப்பி சொல்றோம். மாநில அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, இவர்கள் 2 பேருமே நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. குறிப்பாக தமிழ் தேசிய கருத்தியல் என்பது ஒரு மிகப்பெரிய பேரெழுச்சியை கொண்டு முகிழ்ந்து வருது அப்படிங்கிறது இவர்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிறவர்களுக்கு திராவிட முறை கான்செப்ட் வந்து மொத்தமா ஒழிக்கப்படும். அங்க இருப்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் அடி வாங்கப்படும்.
குறிப்பா தமிழ்நாட்டுல உள்ள நுழையணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து முற்றிலுமாக தகர்க்கப்படும். ஏன்னா நாங்க இருக்கோம். இளைஞர்கள் எல்லாரும் வந்து ஒன்று திரண்டு ஒரு பேரெழுச்சியாக ஒரு பொதுக்கூட்டம், ஒரு சின்னமா ஒரு கூட்டம் அப்படின்னாலே வந்துடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாங்க. ஒரு கருத்தின் ஈர்ப்பின் மேல அவர்கள் வந்து தமிழ் தேசிய கருத்தின் மீது ஒரு ஆழ்ந்த பற்று கொண்டுக்கிறாங்க. இந்த சமுதாயத்தை காக்கணும், அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உள்வாங்கிக்கிறாங்க. அப்ப அவர்களும் இந்த சமூகத்துல இந்த 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 தமிழ் தேசிய கருத்தில் ஈடுபட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு ஈடுபாடு வந்து கொடுக்குறாங்க. அது இவர்களுக்கு உறுத்தலாகத்தான் இருக்கு. அதனால ரெண்டு பேருமே பழிவாங்கும் போக்குல தான் கையாளுவாங்க அப்படிங்கிறது தான் நீங்க சொல்றது. இளைஞர்கள் அதிகமாக உங்க கட்சியை நோக்கி வர்றதுனால அதை திசை திருப்பதுக்காக நாம் தமிழர் கட்சி ஒரு தீவிரவாத இயக்கம் சித்தரிக்கைன்னு சொல்றீங்களா? உறுதியா சொல்றேன். நீங்க சொல்றது உண்மை இல்ல. இப்ப வந்து நாம் தமிழர் மட்டும்தான் சீமானை நோக்கி மட்டும்தான் இளைஞர் வர்ற, அண்ணாமலை நோக்கி கூட அதிகமா இளைஞர் வருவாங்க. அது எப்படிப்பட்ட இளைஞர் கூட்டம், இல்ல அதுக்கு உண்மையான கூட்டமா அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய தேர்தல்கள்ல தான் நம்மளுக்கு தெரியும். அப்படிதானே வராங்க. நீங்க சொல்றது பார்த்தா நீங்க இதெல்லாம் ஏதோ ஒரு சதி திட்டம் போற மாதிரி இல்ல. அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. சரி, உங்களால வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக விட அதிகமா உங்களால ஓட்டு வாங்க முடியுமா? எந்த இவிஎம் கரப்ஷனும் இல்லாம, எந்த பணம் காசு கொடுக்காம, எந்த ஒரு முறைகேடான விஷயங்களும் பண்ணாம அண்ணாமலை அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தேர்தலை மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரான்னு கேக்குறேன். அதற்கு தயார் அப்படின்னா உறுதியாக நாங்கள் வென்று காட்டுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. அவங்கள விட பாஜக விட அவங்க எந்த உறுதியா பெற முடியும். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு கொஞ்சம் கூட சிறிதளவு கூட வரவேற்பு கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு ஆட்சியின் அதிகாரத்து மீதே இருக்கு. அப்படி இருக்கும் போது எந்த காலமும் தமிழக மக்கள் வந்து பாஜகவை வந்து வரவேற்க மாட்டார்கள். இன்னைக்கு அவங்க என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பாக்குறாங்க, பயங்கரமான பிஆர் ஒர்க் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் வந்து என்ன சொல்றது, ரொம்ப கீனா வந்து பொலிட்டிக்கல் விஷயங்களை கவனிக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உறுதியாக மாற்றம் ஏற்படும். இவர்கள் நினைக்கக்கூடிய எந்த விஷயமும் இங்க பலிக்காது அப்படிங்கறத என்னுடைய பார்வையா இருக்கு. சமீபத்தில் வந்த டைம்ஸ் நோ கருத்து கணிப்புப்படி பாஜக ஒரு இடத்தை வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சீமான் நாம் தமிழர் கட்சி 1 கூட 0 தானே வருது. அதுக்கு என்ன சொல்றீங்க? டைம்ஸ் நவ் யாரோட மீடியான்னு நீங்க சொல்லணும். இல்ல, டைம்ஸ் நவ் யாரோட மீடியா? இல்ல, டைம்ஸ் நவ் கோதி மீடியா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா கோதி மீடியாவா இல்லையா? கோதி மீடியாவா இல்லையா? அப்படி மக்கள் கருத்து இங்க சமரசமற்று ஒரு எந்த ஒரு கட்சிக்கும் சார்புடைய ஒரு ஊடகமாக இல்லாத ஒரு ஊடகம் இருக்குன்னா சொல்லுங்க. அவர்களை வைத்து ஒரு சர்வே பண்ணுவோம். இல்ல நீங்களே ஒரு சர்வே நியாயமா தார்மீகமா பண்ணிக்காமீங்க. அப்புறம் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறாங்கன்னு சொல்லுங்க. இங்க முறைகேடுகளை எதிர்த்து நியாயமாக உளமாற உண்மையாக மக்கள் மத்தியில நின்று வாக்கு கேட்கிறவங்க நாங்க மட்டும்தான். எந்த பணமும் எந்த காசும் கொடுக்காம, எந்த பிரியாணியும் எந்த குவார்டரும் எந்த மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம மக்களை இங்க அரசியல் படுத்தி இங்க இருக்கக்கூடிய யதார்த்த பிரச்சனைகளை சொல்லி மக்களை அரசியல் படுத்தி வாக்கு கேட்கிற ஒரே ஆட்கள் நாங்க மட்டும்தான். தமிழர் கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் உங்களால் கால் வைக்க முடியுதா? 5 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல நாங்க வின் பண்ணிருக்கோமே. சட்டமன்றத்துல உங்களால கால் வைக்க முடியுதா? சரி, இதையே நீங்க வந்து தொடக்க காலத்துல திமுகவையும் அதிமுகவையும் பத்தி கேட்டிருப்பீங்களா? இல்ல பாஜகவுக்கு தான் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்காங்க? இது இருங்க, பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்ததால அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களா ஆயிருக்காங்க. அன்னைக்கு திமுகவால அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனாங்க. தனிச்சு நின்று அவங்களால சட்டமன்ற உறுப்பினரா ஆக முடியுமா? பாஜகவினர் முடியாதுதான். அலைன்ஸ். ஆனா அதே மாதிரி நீங்க ஏன் அலைன்ஸ் வைக்காத உள்ள போலாமே? உள்ள அலைன்ஸ் வச்சு உள்ள போலாம், ஏன் அலைன்ஸ் வைக்க மாட்டேறீங்க? நாங்க தனித்து போராடுறவங்க. இவங்க எல்லாமே ஊழல்வாதிகள், இவங்க எல்லாமே வந்து கரை படிந்தவர்கள், இவங்க எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல சமரசம் அடைந்தவர்கள். இத்தனை நாள் 60 ஆண்டு காலம் ஆட்சிய காலத்துல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்ட காலத்துல என்ன வளர்ச்சியை நாம கண்ணு விட்டோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. என்ன மாதிரியான இப்ப அடிப்படை தேவைகளை இன்னும் சரி செய்யப்படலையே.
அதுதானே நம்மளுடைய வேதனையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும், தனிச்சு நாங்க நிக்கிறோம் அப்படின்னா எங்க கிட்ட ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு, எங்க கிட்ட மேனிஃபெஸ்டோ இருக்கு, நாங்களே சக்தி வாய்ந்தவர்கள் நாங்க பிரகடனம் செய்யறோம், எங்களை நம்பி வரவங்க வாங்கன்னு சொல்றோம். இதுதான் உண்மையான மாற்றமாக இருக்க முடியும். அப்படியே நான் தேர்தலுக்காக வேற யாரு கூடயாவது கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு சீட்டு 2 சீட்டு எங்களுக்கு கிடைக்கும், அதனால நாங்க வெற்றி பெற முடியுமா? அதனால எங்களால மாற்றத்தை உருவாக்க முடியுமா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும்? முடியாது. அப்போ எங்களுக்கான தனித்துவம் தான் இந்த கூட்டணியின்மை, அதாவது கூட்டணி வைக்காம இருக்கிறது. அதே மாதிரி எங்களுடைய தனித்துவம் வந்து மக்களோடு கூட்டணியாக வைத்து, மக்களை கூட்டணியாக வைத்து ஒவ்வொரு தேர்தல்களும் சந்திக்கிறது அப்படிங்கிறத என்னையே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறது, வெளிநாடுகளில் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிதி வருது. ஐயா, இது எல்லாமே வந்து பொய்யான குற்றச்சாட்டு. நீங்க எல்லாமே தினகரன் தினமலர் பேப்பர் மட்டும்தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது 2 செய்தித்தாள் மட்டும்தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 2மே பொய்யான செய்திகள் அப்படிங்கிறது தான் ஐயா இங்க உண்மை. என்னையே சொல்லியிருக்கேன், எல்லாருமே சொல்றாங்க. உங்களால கட்சி எப்படி நடத்த முடியுது? குறிப்பிட்ட நிதி இல்ல. தேர்தல் 1967 திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது? திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது? கூட்டணி வச்சுதான். எப்படி தேர்தல்களை சந்திக்க முடிஞ்சிச்சு? அவங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு? எது அவங்களுடைய தொண்டர்கள் அது மூலமா வந்தது. அதே மாதிரி தானுங்க எங்களுக்கும். இது அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இல்ல ஆனா உங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி வருதுன்ட்டு ஆதாரப்பூர்வமா சொல்றாங்களே. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் தேசிய கருத்தில் தமிழ்நாட்டுல வரணும், மறுமலர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஆர்வமும் எண்ணமும் கொண்டவர்களாக இருக்காங்க. எல்லாரும் அவங்களால முயன்றதை கொடுக்கதான் செய்வாங்க. அதை உங்களால தடுக்க முடியுமா? இல்ல அத வந்து ப்ராப்பரா வச்சிருந்தா ஏன் உங்களுக்கு என்னைய வந்து சோதனை? எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. அந்த சோதனையில எதுவுமே கேட்கப்படல, பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கப்படலன்னு நான் சாட்டைத்துறை அவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க, மற்ற எல்லோருமே குறிப்பிட்டிருக்காங்க, இடுமனம் கார்த்தியனாவும் குறிப்பிட்டிருக்காங்க. எதுவுமே பணத்தை பத்தி கேட்கல. நீங்களா ஒரு 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 விஷயத்தை கொண்டு வந்து சொன்னீங்க, இந்த மில் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதை ஏற்புடையது இல்லை. இருந்தனால அவங்க சொல்றாங்க, இருக்க ஆதாரத்தின் அடிப்படையில் தானே நீங்க. ஐயா, என்னையே அப்படி ஒரு விஷயத்தையே பண்ணலன்னு நான் சொல்றேன். திருப்பி நீங்க அதே கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப பிழையா இருக்கு, ரொம்ப அபத்தமாவும் இருக்கு. சரி, இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானை விட்டா வேற யாரும் தலைவர் வர முடியாதா? அதாவது இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை, இந்த மாதிரியான ஒரு மக்கள் எழுச்சியை வேறு எவர் வந்தாலும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இவரோடையே நம்ம பிடிச்சு எப்படியாவது ஏறிடணும் அப்படிங்கிற அந்த போராட்ட உணர்வோடு நம்ம எல்லாரும் பயணிச்சா மட்டும்தான் நம்மளுக்கான ஒரு விடியல் பிறக்கும், உண்மையாக நமக்கான தமிழ் தேசியம் மலரும் அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்கு. சரி, கன்னியாகுமரியில் சேவியர் குமார் கொலை நடந்த பிறகு 6 நாள் கழிச்சு தான் போய் பார்த்தாருல. 6 நாள் கழிச்சு இது ஒரு அரசியல் காரணம். இருங்க, ஏன் 6 நாள் போய் கழிச்சு பார்க்கறாரு? போய் பார்த்தாருல, போய் பார்க்காமே இல்லல. அவருக்கு பல வேலைகள் இருக்கு, வேலை திட்டம் இருக்கு. இன்னும் வேங்கை வயல்ல மலம் நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்கிறாங்களே, அங்க போய் இன்னைக்கு முதலமைச்சர் பார்த்தாரா? இல்ல முதலமைச்சரின் மகன் தான் போய் பார்த்தாங்களா? இல்ல அதுக்கு நீங்க போய் பார்க்காதுக்கு அதுக்கு வந்து வேற ஏதோ ஒப்பிடலைன்னு வச்சுக்கோங்க. அவரை போய் பார்த்துட்டாரே, அவங்க போய் பார்த்துட்டாங்க, கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க, ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க போராட்டம் வெடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, சட்ட ரீதியாக இதற்கான என்னென்ன நகர்வுகள் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் பின்னாடி நின்று அசைவு காட்டிருக்கிறாங்க. வேற என்ன பண்ணணும்? அதாவது கட்சிக்குள்ளேயே பிளவுபடுத்தலாங்கிற மாதிரியான கேள்விகள் தான் மற்றவங்க எல்லாருமே வந்து மற்ற ஊடகங்கள் செய்வாங்க. அந்த அந்த அநாகரிகத்தை நீங்களும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. சரி, நீங்க வந்து மெரினாவில் இருக்கிற சமாதியை உடைத்தெருவுன்ட்டு சீமான் சொல்றாரு, இது சரிதானே? இல்லைங்க, இன்னைக்கு எத்தனையோ நம்மளுக்கு உண்மையாகவே நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய எண்ணற்ற தமிழ் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கான அடையாளமும் அங்கீகாரமும் எங்க இருக்கு? உண்மையாக எங்களுடைய கக்கனுக்கும் காமராசருக்கும் எங்களுடைய பூலித்தேவனுக்கும் இவர்களுக்கெல்லாம் வந்து எங்க அடையாள சின்னங்கள் இருக்கு? எங்களுடைய வேலுநாச்சியாரனுடைய அடையாள சின்னம் எங்க இருக்கு? எந்தெந்த எத்தனை ஏர்போர்ட்டுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய பேரை வச்சிருக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. இப்ப தொடர்ச்சியாக திராவிடர்களுடைய கூடாரமாகத்தான் இன்னைக்கு மெரினா மாறி வருது. இதை மாற்ற வேண்டும்ங்கிறதோடைய அடையாளத்தின் வெளிப்பாடு தான். அதை தவிர்த்து அதுக்குன்னு உடனே உடைச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க மிகைப்படுத்தி பேசுவது, அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவதை தான் நீங்க பார்க்கணும். சார், நீங்க வந்து திமுகவை குடும்ப அரசியல்னு சொல்றீங்க, ஆனா அதே திமுக வந்து சீமான் மனைவியான கயல்வேடி சீமானை கொண்டு வர
முயற்சிக்குதுன்ட்டு குற்றச்சாட்டு சொல்லி அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல ஏத்துக்கல. அது ஒரு குற்றச்சாட்டு, நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஒரு குற்றச்சாட்டு தான். அது ஒரு குற்றச்சாட்டு தான். நீங்க சமீபத்துல திருப்பூர்ல நடந்த நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை அவங்க தானே திறந்து வச்சாங்க. அப்போன்னா அவங்களை கொண்டு வரதானே நீங்க முயற்சிக்கிறீங்க. எப்படி எல்லோரும் நாம் தமிழர் கட்சியில ஒரு உறுப்பினரோ அதே மாதிரி அவர்களும் ஒரு உறுப்பினர். அதன் அடிப்படையில யார் வேணாலும் கிளை பொறுப்பாளர் கூட ஒரு அலுவலகத்தை திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கிடைக்குது. ஒரு நாளைக்கு எத்தனையோ விஷயங்கள், கொடியேற்றம், அலுவலக திறப்பு, இல்ல நற்பணிகள் நடக்க, மக்களுக்கு கொடுக்குற நற்பணிகள் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஒரு கிளை பொறுப்பாளரும் அதை செய்வாங்க. அதே மாதிரி தாய்மாமன் சீமான் அவர்களுடைய மனைவியும் செஞ்சிருக்காங்கிற பார்வை தான் எனக்கு இருக்கு. சரி, இது விசிக தலைவர் திருமாவன் சீமான் ஒரு ஜாதியவாதின்ட்டு சொல்றாரு. ஆனா நீங்க விசிகாவே பரிந்து 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 போறீங்க, அணைக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்றாரு? இல்ல, அவ்வளவு நாகரிகம் வாய்ந்தவர்கள் நாங்க அப்படிங்கறத இதுல இருந்து உங்களோட புரிதலா இருக்கணும். என்ன அப்படின்னா, பல கட்சிகள் இன்னைக்கு சாதியின் அடிப்படையில சாதி சங்கங்கள் வைத்து உருவான கட்சிகள் தான் எக்கச்சக்கமா இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா நீ சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் என்ற கோட்பாட்டோட நம்ம எழுச்சி கொள்வோம் அப்படின்னு ஒவ்வொரு மேடைகளிலும் பிரகடனம் செய்தவர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். உங்களுடைய சாதி மதத்தை கலைங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு அங்குலம் இருக்க புழு கூட நம்மளுக்கு பயனளிக்கும், ஆனா இந்த சாதியும் மதமும் ஒருபோதும் நம்மளுக்கு பயனளிக்காது அப்படின்னு ஒவ்வொரு மேடைகளும் ஒரு அரசியல் பயிற்சி வகுப்பை நடத்துபவர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்படி இருக்கும் போது அவர் ஒரு சாதிய தலைவர் அப்படின்னு கட்டமைப்பது என்பது ரொம்ப பிழையான கருத்தாக நான் பார்க்கிறேன். அதை ஏற்கவே இல்லை. ஐயா திருமாவளவன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ராங் பர்செப்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனாலும் நாங்க ஐயா திருமாவளவன் அவர்களை ரொம்ப மரியாதையாக நடத்துறோம், எங்களுடைய தலைமை நடத்துது அப்படின்னா இது ஒரு அரசியல் நாகரிகம், எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு, அது தமிழர்களுக்கே உள்ள அறம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். சரி, இப்ப விஜய் அரசியல் களத்துக்கு வந்திருக்க, இது எப்படி பாக்குறீங்க? வரட்டும், அரசியல் களத்துக்கு வரட்டும். ஆனா இதுக்கப்புறம் அவர் வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு என்ன மாதிரியான இஷ்யூ பேஸ்டுக்கு அவர் வாய்ஸ் அவுட் பண்ண போறாரு, எப்படியெல்லாம் அவர்களோட அறிக்கைகள் அமைய போகுது அப்படிங்கறத வச்சுதான் எங்களுடைய வினை இருக்க போகுது. அதனால களத்துக்கு இந்த ஜனநாயக நாட்டுல ஆர்டிகல் 19A படி எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கு. எல்லாருக்கும் they are independent to they can survive anyhow இல்லையா? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் மேற்கொள்ளலாம். அப்படி அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கலாம், அவங்க ஒரு மக்கள் பணியும் செய்யலாம். அதுக்கு எல்லாருமே வரவேற்க தான் செய்வாங்க. ஆனா அவர் எந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்க போறாருன்னு வச்சுதான் அவருக்கான கருத்துகள் முன்வைக்கப்படும். விஜய் முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராக கொண்டு வரப்படுகிறார் அப்படின்ற ஒரு தகவல். இவ்வளோ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேணாம்னு நான் நினைக்கிறேன். போக போக என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம அதற்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். சரி, என்ஐஏயிலிருந்து முழுமையாக நாம் தமிழர் கட்சி விடுவிடுமா? விடுதலாயிடுமா? ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் எழுதி கொடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த அக்னாலேஜ்மெண்ட் படி எதுவும் பெருசாக சந்தேகிக்கும்படியில இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. கோர்ட் மூலியமாக அந்த ஃபார்முலா வெளியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போதைக்கு எல்லா விஷயங்களும் முடிஞ்சிச்சு. என்னையை பற்றின விசாரணைகள்லாம் முடிஞ்சிச்சு. அதில் எந்த மாதிரியான ஒரு குற்றத்துக்கும் நாம் தமிழர் கட்சியினர் உட்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் செய்தி. அப்பனா இறுதியாக சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி அவரும் புது கட்சியை ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்குன்றாங்க. இருக்குதா இல்லையா? அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, நீங்க அவருடைய அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. 10,000 கேள்விகளுக்கு நானே பதில் சொல்லிட்டு திருப்பி அதே கேள்வியிலே முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் அவர் சிந்திக்கக்கூடிய நபர் இல்ல. பல முறை கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார், பல முறை கண்டிக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர் கட்சிக்காக உழைக்கிறார், பாடுபடுகிறார் அப்படின்னா அவர் இந்த கொள்கையும் தலைமையின் மீதும் வைத்திருக்கக்கூடிய பற்று. அதனால அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்ண மாட்டாருங்கிறத என்னோட நம்பிக்கையா இருக்கு. ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.